முருக பக்தர்களே, மறந்தும் கூட வருகிற 24ஆம் தேதி சனிக்கிழமையை யாரும் தவற விட்டுறாதீங்க. இது சாதாரண நாளே கிடையாது. உத்தராயண புண்ணிய காலத்தின் முதல் சஷ்டி. இது கந்த சஷ்டி அப்படின்னு சொல்லப்படுது. அன்னைக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு வெற்றியை தரும் அப்படிங்கறது ஐதீகம். அதுக்கு முன்னாடி நீங்களும் முருக பக்தரா இருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு ஓம் முருகான் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சஷ்டி வளர்பிறையில வர்றதுனால நம்ம வாழ்க்கையில நல்ல வளர்ச்சியையும், சனிக்கிழமையில வர்றதுனால நம்மளுடைய பழைய கரும தடைகள் எல்லாமே கரைஞ்சு முருகன் நம்ம வாழ்க்கையில புதிய திருப்பங்கள் கொடுத்து பாதுகாத்து அருள் செய்வாரு. அன்னைக்கு முருக பெருமானுக்கு ரொம்ப எளிமையா வெத்தலை பாக்கு, 2 வாழைப்பழம், ₹1 நாணயம், எலுமிச்சை பழம் வைத்து வழிபாடு செய்யுங்கள். அந்த நாள் ரொம்ப விசேஷம்ன்றனால அன்னைக்கு 6 தீபங்கள் கொண்ட சத்கோண தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். முருகனை மனதார வேண்டிவிட்டு அந்த ₹1 நாணயத்தையும் எலுமிச்சம்பழத்தையும் எடுத்து நம்மளுடைய பீரோலையோ இல்லனா பணப்பெட்டியில் கூட வைக்கலாம். அடுத்தடுத்து வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி தினங்கள்ல இந்த எலுமிச்சம்பழத்தை நம்ம மாத்திக்கிட்டே வரணும். இந்த ஆண்டு முழுவதும் முருகப்பெருமான் நம்மோட இருந்து அருள் செய்வார்.